சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்காக நான் பித்தாளை அண்டாவும் போனியும் எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப தண்ணி பட்டு புள்ளியாகவும் இருக்கு பாருங்கள். இந்த போனியும் இந்த அண்டாவும் எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அதிகமாக எதுவுமே தேவையில்லைங்க, கடையில் வாங்குறதெல்லாம். பாருங்கள், புளியை ஊற வச்சுருக்கோம். அந்த புளி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் நார், கொஞ்சம் மண், இவ்வளோ தான் தேவை. இது எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி புளி ஊற வச்சுருந்த புளியை எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, நீங்கள் தேய்க்கும் போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு புள்ளியாக இருந்தது, இப்போ நல்லா வெள்ளையாகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புளியில் அழுத்தி தேய்ச்சிக்கலாம். சைட்லலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படியே சுற்றி நல்லா திருப்பி விட்டு நல்லா தேய்ங்க. இந்த மாதிரி கீழே உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக புளியில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சிரமப்பட தேவையில்லை, சும்மா நான் மேலோட்டமாக தான் தேய்க்கிறேன். பாருங்கள், இவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டு வந்துட்டுருக்கு. எவ்வளோ பழைய பூனியாக இருந்தாலும் சரி, அண்டாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். பவுடர் எதுவுமே தேவையில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், போனியை விளக்கியாச்சு. நம்ம அண்டாவையும் அதே மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணி பட்டு புள்ளியாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு நல்லா வாஷாக இருக்குன்ட்டு. இதே மழை தண்ணியாக இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மழை தண்ணிக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது மாதிரி புளியில் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த பவுடருமே நான் யூஸ் பண்ணலைங்க, கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல. பாருங்கள், இயற்கையான மண் தான். அந்த மண் எடுத்து இந்த நாரில் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மண்ணை தொட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் நினைப்பாங்க பவுடரில் தான் நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, இந்த மண்ணிலே நல்லா க்ளீன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மண்ணை நல்லா இது மாதிரி வச்சு அந்த நாரில், தேங்காய் நாரில் நல்லா இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்ட்டு, பளிச்சுன்னு ஆயிருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மண் எடுத்து இந்த நாரில் இந்த மாதிரி நல்லா சைட்லையும் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ங்க. ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி தேய்ங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் நல்லா தேய்ச்சிட்டேன். பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக கழுவி விட்டாலே போதும். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. அப்புறம் நல்லா முடிச்சு தேய்ச்சிக்க வேண்டியதுதான். எந்த பவுடருமே தேவையில்லை. நீட்டாக நம்மளுக்கு பாத்திரம் ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இனிமேல் நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் வாஷ் பண்ணுங்கள்.